பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்களுடைய கான்சியஸான டெசிஷன்னால வறுமை இருக்கச் செய்யப்படுகின்றது, பசி இருக்கச் செய்யப்படுகின்றது. அதை மட்டும் மாத்தணும்னா போதும், ஹங்கர் முழுமையா காணாம போயிடுங்க. ஹங்கர் எராடிகேஷன் எக்கனாமிக்கல் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது பசியை ஒழிப்பது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையே அல்ல, பாலிசி சார்ந்த பிரச்சனை. எஸ்பெஷலி இப்ப ஏஐ வந்த பிறகு டெக்னாலஜி, அதாவது நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆன பிறகு ஹங்கர் எராடிகேஷன் இஸ் ஜஸ்ட் அ பாலிசி டெசிஷன். அது ஒண்ணு. உங்களுடைய இரண்டாவது கேள்வி, மக்களை எப்படி பாசிட்டிவ் மீன்ஸ் மூலமா செல்வம் சேர்ப்பதற்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எம்பவர் பண்றது, எனேபிள் பண்றதுன்னு கேக்குறீங்க. உண்மையில இந்த ஏஐ வந்த பிறகு நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால ஆக்சுவலாங்க இந்த அடுத்த 10 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. நாலேஜ், இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆனது மட்டும் இல்லாமங்கய்யா, பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்க ஹங்கரை, அதாவது பசியை அகற்றாமல் வைத்திருப்பதற்கான டெசிஷன்லாம் எடுத்தா கூட அவங்கள தாண்டி மக்கள் தனிப்பட்ட விதத்திலே தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. உண்மையா சொல்லணும்னா டிரான்ஸ்பரன்சி, கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்டோட பாலிசி எக்ஸிக்யூட் ஆகிறது, இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி மிக அதிக அளவிலே வர துவங்கி விட்டது. காரணம், இன்ஃபர்மேஷன் ரொம்ப குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதும், நிறைய பேருக்கு சட்ட அறிவும் அரசியல் அறிவும் மிக எளிமையா கிடைக்கிறதும். இது இந்தியாவில் மட்டும் நான் சொல்லலைங்கய்யா, குளோபலாவே இந்த மாற்றம் நடக்குது. குளோபலாவே இந்த மாற்றம் நடக்குது. ஒரு விதத்துல பார்த்தா இது நன்மை. உண்மையில அடுத்த 10 ஆண்டுகளில்ங்கய்யா நீங்க சொல்ற இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். ஹங்கர் எராடிகேட் ஆயே தீரும், பசி காணாமல் போய்விடும். ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் தானாவே நேர்மறையான கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமா செல்வத்தை திரட்டுவதற்கான வாழ்க்கையை வெற்றியை அடைஞ்சிருவாங்க.